கோமாளி 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 வந்துட்டேன் கூட்டாட வந்துட்டேன் கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் கூட்டாட வந்துட்டேன் கோமாளி வந்துட்டேன் கூட்டாட வந்துட்டேன் குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் வந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க இந்த கால நிற்காங்க அங்க வாங்க உட்காருங்க அந்த கால நிற்காருங்க அங்க வாங்க உட்காருங்க இந்த கால நிற்காங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் மதுராம பக்குவமா உட்காருங்க உட்காருங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பக்குவமா உட்காருங்க 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 ஆயுதுக்கு முன்னாடி வந்தீங்களா ஆயுதுக்கு முன்னாடி வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா எங்களோட ஆரம்பத்தை ஓடிதான் வந்தீங்களா எங்களோட ஆரம்பத்தை ஓடிதான் வந்தீங்களா கோமலி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கு வணக்கம் வந்துட்டேன் கோமலி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கு வணக்கம் வந்துட்டேன் அப்பப்பா 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 ரப்பப்பா 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 அப்படி குட்டனாறு வேலைவாக்கு குட்டனாருக்கு வணக்கமே வணக்கமே குட்டனாறு வேலைவாக்கு குட்டனாருக்கு வணக்கமே சித்தாறு கிடைக்காம அழகிற பேசரிக்கு வணக்கமே வணக்கமே வீடுகளை கான்டாக்ட் முடிச்சு பூசாம போட்டிருக்கும் இன்ஜினியருக்கு வணக்கமே அழகிலே அழகில காடு சென்று விவசாயி முக்கியமன்று விவசாயிகளுக்கு வணக்கமே விவசாயிகளுக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கமே வாங்க வாங்க உட்காருங்க ஐயா வந்தவாளி நிற்காதீங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்தவாளி நிற்காதீங்க பழையத்தை விட்டு விலகி பழையத்தை விட்டு விலகி நீங்க பக்குவமா உட்காருங்க வாங்க வாங்க உட்காருங்க ஐயா வந்தவாளி நிற்காதீங்க கோமாளி 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 நாவரை ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்க இவன் ஒரு ஏமாளி 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 இணையத்தோட ஒரு கோமாளி 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 நாவரை ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நாவரை ஏமாளி ஏமாளி ஊரு விட்டு ஊரு வந்து பாப்பா அதை கீதல் பண்ணாதீங்க பாப்பா அவங்க புடிச்சு அடிப்பாங்க ஆளு வச்சு வெட்டுவாங்க தம்பி வேணாம் தம்பி வேறும் நம்மள நம்பி விட்டு தம்பி வேணாம் தம்பி வேறும் நம்மள நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க அந்த மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மேல தம்பி மேல பாருங்க தம்பி மேல தாஞ்சி மேல பாருங்க தைவளனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் ஏன்னா எத்தனை கலைகள் இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் சரி ஒரு 3 லட்சம் ரூபாய் இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் சரி ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தா இது வைக்கலாம் எது வைக்கலாம் கரகாட்டம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம் டைவர்ஸ் நிகழ்ச்சி அப்படின்னா பொண்டாட்டி வந்து புருஷன் தலையில சோத்த தூக்கி கொட்டுறது பொண்டாட்டி தலையில ஒன்றும் சொல்ல முடியாது எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்துல நாடகம் தான் முக்கியம் அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர் மன்றத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற வண்டுகளுக்கும் பூச்சிகளுக்கும் வண்டா காது எல்லாம் போய் குறையுதுன்னு அத்தனை வண்டுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்குகின்ற நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புனு வந்தாச்சு சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க அது எப்படி யாரா போன வருஷம் நொக்கால ஓடி சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் அவனை கொல்லாம விட மாட்டேன்னு அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு
12 மணியை போல கல்ல விட்டு எறிவேன் ஸ்பீக்கர்ல எந்திரிச்சு வந்து அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தான் அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் பொண்டாட்டி இம்சை தாங்க முடியா வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் கடங்கார இம்சை தாங்க முடியா வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் ரூட் தெரியாம வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் போனா கறி சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் எதுக்கு வந்தோம்னே தெரியாம வந்திருக்கும். ஒரு சில பேரு சில ஆள் மயிரை புடுங்க வந்திருப்பாங்க. ஒரு சில பேரு சில ஆள் அள்ளி கொண்டு கொட்ட வந்திருப்பாங்க. ஒரு சில பேரு சில ஆள் நெருப்பாக்கி வந்திருப்பாங்க. ஒரு சில பேரு இது எனக்கு வேணாம் மாசரு. ஒரு சில பேரு இது எனக்கு தேவை. இதுலயே நாடகத்தை முடிச்சிருவியா? நான் பேசவே இல்லையா? ரொம்ப சிறப்பான ரசிகர் உண்மையிலே. ஏன்னா நம்ம ஏரியா தான் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி. மழையும் கடுமையா பெஞ்சிருக்கு உண்மையிலே. நல்லா வேன்ல ஏறணும்னா எனக்கு கொலையே நடுங்கிருச்சு. ஏன் 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 இந்த காசை நம்பி நான் பல சிந்தனையில் இருந்தேன். பண்ண சிந்தனை வண்டிக்கு லைட் மாட்டணும், வண்டி டிவி கட்டணும்னு என் சிந்தனைலாம் அப்படி இருந்துச்சு. ஆண்டவன் கொண்டாந்து இங்க இந்த நாடகத்தை ஆடி ஐயனாரு இந்த காசை வாங்கிட்டு போயிட்டு தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க இந்த காசை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நாடகம் அடிக்கிட்டு காசு 70,000 அவங்க வச்சுக்கிட்டு எப்படி இருப்பாங்க? வந்து மலையோட மலையாளத்தில் வாங்கிட்டு போங்கடா, அட்வான்ஸை கொடுத்துட்டோமே அப்படின்னு உண்மையில ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு. ஏன்னா உண்மையிலே மற்ற அந்த உபசரிப்பு, அந்த தாய்மார்கள், அந்த அண்ணன் தங்கச்சி அக்காவுலாம் என்ன வேணும் ஏது வேணும்னு ரொம்ப சிறப்பான வண்டு கடி நொறுக்குது. ஏற்கனவே நானே ஒரு ரகமா கடிச்சு வீங்கி போயிருக்கேன். அதுல வேற வண்டு எங்கிட்டு ரெண்டு கடிக்குன்னே தெரியல. எங்கிட்டு வீங்கி போயிருக்கு, இங்கிட்டு வீங்கி இருக்கு, இங்கிட்டு வீங்கி இருக்கு. சாப்பாடு ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. உண்மையிலே நல்லா மாடியில் கூட்டி கொண்டே மட்டனுக்கு மட்டனு, சிக்கனுக்கு சிக்கனு, முட்டைக்கு முட்டை, மீனுக்கு மீன். ஒரே ஒரு குறை என்னது? சரி அது என்னத்த சொல்லிக்கிட்டு வேணாம். ஏன் சொல்லுப்பா, நம்ம ஊர் தானே சொல்லு. இல்லை இல்லை வேணாம் வேணாம், எதா இருந்தாலும் சொல்லு. மாடியில் கூட்டி கொண்டே சரி விடுங்க. என்னது எதா இருந்தாலும் சொல்லு, கேட்டுக்கிடுவான். அருமையான அது ஒரே ஒரு குறை. என்ன இவ்வளவு சாப்பாடு போட்டு என்ன குறையதை வச்சுட்டோம்? எந்த குறையை ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கட்டும் சொல்லுப்பா. அட ஏன்னா மைக்கு போட்டு அதை போய் சொல்லிக்கிட்டு மேனக்கட்டு. அண்ணா சொல்லணும்னா ஒரே ஒரு குறை சொல்லணும்னா வந்துட்ட அப்புறம் சொல்ல வேண்டிய என்னத்தை விட்டுருங்க, அது வேணாம். ஆமா சரி விடுனே, அதை ஏன்னா போய் சொல்லிக்கிட்டு. சொல்லுப்பா, எப்பதான் சொல்லுவா? மாடிக்கு எதுக்கு கூட்டி போவாங்க? சாப்பாடு தான். சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட்றதா இல்லையா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட்றதா இல்லையா? சரி சரி உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. ஆனா ரொம்ப சிறப்பான உபசரிப்பு உண்மையிலே. அட சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட தெரியாதா? என்ன எங்களுக்கு தெரியாது. நீங்களா இந்த காலத்துல எப்படி புழைக்க போறீங்கன்னு தெரியல போங்க, சும்மா ஓட்டு. அதுதான் குறை. அது இல்ல, ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னால சாப்பிட என்னன்னு அவங்க சொல்ல முடியல. அது சொல்ற பொருள் இல்ல. சாப்பிட்றதுக்கு முன்னால அவங்களும் சொல்ற மாதிரி இல்லை. என்னன்னு சொல்லுங்களே. ஆனால் அவங்க நாடாத்தை கூட்டி வந்து சோறு ஓட்டு தண்ணியும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறிய. ரொம்ப உண்மையிலே அந்த உபசரிப்பு மறைமுகமா கேட்குற அவங்களுக்கே தெரியும்னே. நான் மாடிக்கு வாங்க சொல்ல எனக்கு சிந்தனை மாறிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ள வச்சு தான் சோறு விடுவாங்க. இப்போ மாடியில் கூப்பிடுவோம், அங்கே கொடுத்து கொண்டாந்து கீழே இறக்கி விட்டு சாப்பிட சொல்லுவா போல அப்படின்னு. ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்கள் உண்மையிலே வாழ்த்துறது சாப்பாடு தான். பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வரும். இந்த உபசரிப்பு, இந்த தாய்மார்கள் என்ன வேணும் ரொம்ப சுவையாக சமைச்சிருந்தாங்க உண்மையில். நல்லக்கெல்லாம் மட்டன்லாம் பெரும்பாலும் பிடிக்காது. சிக்கனே சாப்பிடுத்தேன், சிக்கன் மாதிரியே இருக்கேன், பிராய்லர் மாதிரியே. ரொம்ப சிறப்பான உபசரிப்பு. இந்த அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி. இன்னைக்கு வந்து வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, இந்த மழை பெஞ்சா இருக்க, இந்த மேகத்தை பார்க்கறதுக்கு, இந்த தரையை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? இருட்டு இருட்டுமா இருக்கு. இங்கிட்டு நீங்க முன்னால வந்து உட்காருங்க, நான் வளர்த்து ஆத்தாக்கா அண்ணன் கொஞ்சம் மானின் மட்டும் கொஞ்சம் வாலி மேத்துங்க. சந்தன சந்தன சந்தனதானா சந்தனதானா ஏ பச்சா சந்தன சந்தன சந்தனதானா சந்தனதானா ஏ சந்தன சந்தன சந்தனதானா சந்தனதானா ஏ பச்சா சந்தன சந்தன சந்தனதானா சந்தனதானா. பணம் பொழிஞ்சிருச்சு மாமா, பணம் நலஞ்சிருச்சு மாமா, பணம் பொழிஞ்சிருச்சு மாமா, பணம் நலஞ்சிருச்சு மாமா. மாட்டை அபத்து கட்டு ஏற இழுத்து போட்டு, மாட்டை அபத்து கட்டு ஏற இழுத்து போட்டு தந்தர அந்தர அந்தரா அந்தரானா ஏமக்கா
விதைச்சு நல்ல எடுத்து சிங்காரமா வித விதைச்சு மாரியம்மன் கோவிலுக்கு மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மாரியம்மன் கோவிலுக்கு மாட்டு வண்டி கட்டிடுங்க மஞ்சள் உனக்கு எடுப்போம் மஞ்சள் வெட்டி எனக்கு தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னானே தன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னானே ஒளிஞ்சிருச்சுமா மண்ணு நலஞ்சிருச்சுமா மாட்டை அபுத்து கட்டு ஏற இழுத்து புட்டு மாட்டை அபுத்து கட்டு ஏற இழுத்து புட்டு அந்த 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 ஏமக்கா அந்த 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 மஞ்சக்காளி விளையணுமே மலையணுமே பொலியணுமே 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 மஞ்சக்காளி விளையணுமே மலையிருந்தா பொலியணுமே மலையிருந்தா பொலியணுமே நாடு செழிக்கணுமே நல்ல மழை பெய்யணுமே நாடு செழிக்கணுமே நல்ல மழை பெய்யணுமே அந்த அந்த அந்தராடா அந்தராடா அந்த அந்த அந்தராடா அந்தராடா பணம் பொழிஞ்சிருச்சு மாமா பணம் நனைஞ்சிருச்சு மாமா மாட்டை அபுத்து கட்டி ஏற இழுத்து மாட்டை அபுத்து கட்டி ஏற இழுத்து அந்த அந்த அந்தராடா அந்தராடா ஏமச்சா அந்த 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 அந்தராடா அந்த அந்த அந்தராடா அந்தராடா ஏமச்சா அந்த அந்த அந்தராடா அந்தராடா பலே கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியிலே நீங்கள் எல்லாம் அவளோடு அப்படிலாம் பண்ணா தானே ஆளு இருப்பாள் இல்லை போயிருவாள் ஏன்னா கைதட்டினாத்தான் பிரஷர் குறையுதான் மனுஷன் பர்த்தே இருந்தோம்னா இடுப்பை கடுக்கும் உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மரன்னு காலு சூவே இருக்கணும் இந்த கையை எப்படி படிச்சிருந்தோம்னா கை மரன்னு இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு சரி பின்னால நில 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு அந்த குண்டு எங்க இருக்க எவனா பின்னால சொன்னானா மூக்குலே அடிக்க புருஷன் பிள்ளை அம்புட்டும் கொத்தனார் வேலை பார்த்து வேலிக்கரை வெட்டி சென்ட்ரிங்கலை பார்த்து வெயில கடந்து சாவேன் தௌசண்ட்ல 32 ஓட்டை இருக்கும் சரி உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் நம்ம தௌசண்ட் ஓட்டை தான் இவங்கெல்லாம் குறுப்பு செல்ல கட்டி இந்த திருவிழாவுக்கு பல யோசனைகள் இருப்பாங்க பெண்கள்லாம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் ஜவுளி கடைக்கு போகணும் பென்சி ஸ்டோருக்கு போகணும் நகை கடைக்கு போகணும் பியூட்டி பார்லருக்கு போகணும்னு பெண்கள்லாம் அவங்கெல்லாம் அந்த கணக்கு நம்ம ஆம்பளை ஆளுகள்லாம் பல சிந்தனையில் இருப்பாங்க எப்படி 15 கிலோ கறி எடுக்கணும் 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும் 50 பிராந்தி பாட்டில் வாங்கணும் அவங்க பிறகு 2 கடை தான் ஒன்று பிராந்தி கடை கொஞ்சம் கூடிச்சுன்னா சாக்கடை அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பார்க்குற வேலைக்கிற தூளுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டேன் எப்படி ஏன் போதே நிற்க செயல் இல்லை அப்போ புருஷன்லாம் வெயில இருந்து பார்த்தா அவங்க பெண்கள் குறுப்பு சேலை கட்டி அந்த 8 நாளைக்கு அந்த ஐயனாருக்கு இந்த முத்துமாரியம்மனுக்கு அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற ஏன்னா அந்த கும்மி கொட்டுறதுனாலதான் அந்த ரத்த ஓட்டம் சீராகும் அதுக்கு சும்மா இருக்க முடியாம கும்மி கொட்டுவா அந்த பெண்கள்லாம் அந்த ஐயனாரையும் இந்த முத்துமாரி அந்த பரிவார தெய்வம் எல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கும்மி கொட்டுவா பாருங்க எப்படி அப்படி தன்னானே அப்படியா தவறத பாருங்கடி அவா செஞ்சு வரத பாருங்கடி தவறத பாருங்கடி அவா செஞ்சு வரத பாருங்கடி தவறத பாருங்கடி அவா செஞ்சு வரத பாருங்கடி பொம்பளை ஆளு கும்மி விட்டுற பாப்பேன் அவ்வளவு ஆளுக்கு ஒரு பக்கத்தை கற்று அது நம்மால ஆம்பளை நிலையாம்பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ணான்னு இருக்க நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும் யாருன்னே தெரியாது அது பக்கத்துல நின்றுக்கிற போட்ட கட்டிங்க்கு அத்தாச்சி அண்ணன் வந்தாளா அப்படின்ட்டு அது பக்கத்துல அதோட சேர்ந்து 2 ரவுண்ட் வருவாங்க அப்படி தவறத பாருங்கடியாவா சென்று வரத பாருங்கடியா தவறத பாருங்கடியாவா சென்று வரத பாருங்கடி
2 ரவுண்டு சுத்துவேன், 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். இடுப்ப கிள்ளிடுவான். அதோட அடுத்துக்கிட்டு மண்டே ஓட்டுக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குள்ள ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு ஒரு நம்ம உள்ள அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாம வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையா இருந்தா எந்த ஒரு செயலையும் முறையா செயல்படுத்தலாம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிற்கிறவெல்லாம் உட்கார சொல்லலாம். இருந்தாலும் இங்கிட்ட வதியா இருக்கு, எங்க சொல்லவும் சங்கட்டமாகவும் இருக்கு. நிற்கிறவங்களாம் அந்த முன்னாள் தூரத்தில் இருக்கலாம், முன்னால வந்து உட்காருங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பின்தாங்கிருச்சுன்னா எங்களுக்கும் பின்தாங்கிரும். ஏன்னா உங்களை பார்க்க எங்களுக்கு ஆர்வம், உங்களை பார்க்கலைன்னா எங்களுக்கு ஆர்வம் ரொம்ப குறைஞ்சிரும். எல்லாரும் முன்னால வந்து உட்கார்ந்து நாடகத்தை ரசிகன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய கப்பலூர் நாட்டைச் சேர்ந்த இலுப்பக்குடி கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கலாயுதமுடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு 2 நாடக நடிகர்கள் அனைவரும் காண வருகை. வர வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணிக்கு இலுப்பக்குடி KR ராமசாமி அம்பலம் கலையரங்கில் இலுப்பக்குடி வீரையா சேர்வை மகன் பாலு சேர்வை குடும்பத்தார்கள் நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகமாக இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடக திருப்பதி. இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி நடிப்பு செவேந்தன் அன்பு மாமா மேலூரை சேர்ந்த SP செல்வம் அவர்கள் வருகமடையிலே வேடன் ஒருத்தனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல எதுக்குமே உரையாடி குயில் ஒன்று குயிடும் போகிற வாணி அன்பு சௌரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டியுடன் புதுகையைச் சேர்ந்து அனிதா அவர்கள் வருகமடையிலே வள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முரசுக்குட்டி வரும் அன்பு மாப்பிள்ளை குடப்பம்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் வருங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆறுமணி சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் இணையதள புகழ் பேரானூரை சேர்ந்த காளிமுத்து என்ற சுரேஷ்குமார் அவர்கள் விரங்கமடையிலே 6 மணியே பின்பாட்டு இசைப்பார்கள். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஆதார் கார்டை பார்த்துட்டியா? ரேஷன் கடைக்கு போனோம்ல. இலுப்பக்குடி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து 10 வருஷத்துக்கு மேலே இந்த மேடைக்கு நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் முதல்ல இந்த பகுதியில் அறிமுகமான மேடை இந்த மேடை தான். எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிற இலுப்பக்குடி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்கும் சொல்ல மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முதலில் இந்த பாடல் வந்து இங்கே தான் பாடினது. அதுக்கப்புறம் இந்த பாடல்னாலே நான் ஓரளவு வெளியில் கொஞ்சம் பிரபலமானது இந்த பாடல் தான். எல்லாருக்கும் வாழ்க்கை இங்கு என்னும் போல வாய்க்காதம்மா, வாய்க்காட்டி விட்டு தள்ளி எங்கனும். எல்லாருக்கும் வாழ்க்கை இங்கு என்னும் போல வாய்க்காதம்மா, வாய்க்காட்டி விட்டு தள்ளி எங்கனும். வந்தாரை வரவில் வைப்போம், விட்டு போன செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும். விதியோடு போது அடிதங்கச்சி, குடிகார அல்ல இவன் ஓங்கச்சி, பார்த்தால சோகம் தீரும் அதனால பாடுறேன். என் ஊரு பேரானூரு உன் பேட்டி பக்கம் வாரி நான் பாடு நேரம் ராப்போதுதான். நீ தூங்கும் நிலமும் தூங்கும், ஆகாய நிலவும் தூங்கும், நான் தூங்க மாட்டேன் ராப்போதுதான். என்னோடு நூலும் இல்லை
என்னோடு வாழும் இல்லை என்னோடு நூலும் இல்லை என்னோடு வாழும் இல்லை காத்தோடு போகும் காத்தாடினா என் ஊரு பேரானூரு பொன்பேத்தி பக்கம் பாரு நான் பாடு நேரம் காப்போதுதான் ஆசைப்பட்டு சேர்த்து வைக்கும் மண்ணை கிளியே ஓ வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊராரை ஏற்றி விட்டு தேனி நிற்கும் தன்னந்தனியே அதை போல உன்னைத்தானே நான் பார்க்கிறேன் விதியோடு போது அடி தங்கச்சி குடிகார அல்ல இவன் ஓங்கச்சி பாட்டான சோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு பேரானூரு பொன்பேத்தி பக்கம் பாரு நான் பாடு நேரம் போதுதான் பலே 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 ரொம்ப சிறப்பாக பாடிய அன்பனுக்கு நெஞ்சார்ந்து கைதட்டின 3 பேருக்கு நெஞ்சார்ந்து நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாப்பிளை சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குட்டி வரும் ஆவடியார் கோயிலை சேர்ந்து அந்த மாணிக்க வாசர் கோயிலில் தவுளி செய்யக்கூடிய அன்பு மாப்பிளை ஆவடியார் கோயிலை சேர்ந்த கே முத்துராஜ் அவர்கள் வரங்கமடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுளி செய்ப்பார்கள்.
பலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை சார்ந்த நன்றி நிகழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்பன் புதுகையை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் வருகிற ஆல்ரவுண்டு முகர் சிங் சேர்ப்பார்கள். அம்மானைக்கு கரகம் எடுப்போ முகர் சிங் வாசிங்கண்ணே. ரொம்ப சிறப்பாக இசைத்த நல்லா ஜோரா ஒரு கைதட்டு கொடுத்து நல்லா உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. ஏன்னா முகர் சிங்லாம் நம்ம ரெக்கார்டிங் தட்டில் பெரிய பெரிய கச்சேரிலாம் பார்க்க முடியும். சீர்காழி அதெல்லாம் நாடகத்திலாம் வாசிக்கிறது ரொம்ப சிரமம். அதே நானும் வாங்கி பழகும் வாங்கினேன். நீ கத்துக்கிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? கொடுத்தாரு வாங்கி பழகும் வாங்கினேன். எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க நீங்க அதை வாசிக்க வேணாமுங்க அப்படின்னு. நல்ல வாத்தியம் தானே அது. ஐயா நீங்க வீட்டுல நக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமையல் வேலை பாக்குறது நான் தான். திடீர்னு நாக்கு வெட்டி பிடிச்சினா போச்சு அப்படின்னு. அது ஒரே ஒரு நரம்பு தான் இருக்கும். லேசா மிஸ் காட்டுங்க. லேசா ஒரு நரம்பு தான், லேசா ஒரு இதழ் மாதிரி தான் இருக்கு. பாத்துக்க வாசிக்க ரொம்ப வாசிக்கதான் முடியலன்னா பாத்துக்க. நரம்பு தான் லேசா அது ஒண்ணும்னா அப்படியே நாக்க வெட்டி போடும்.
சங்கு பார்த்திருக்கியா? சங்குடா அண்ணே, அந்த சங்கு ஒதுங்கண்ணே. அப்படி எல்லாமே வச்சிருக்காரு. சங்கு, சடா, கிர் பாத்து உள்ளத்தில் நல்ல உள்ளோ. அண்ணே, அந்த சங்க வாசிங்கண்ணே. சின்ன சங்கு, பெரிய சங்கு, எல்லா சங்கும் வச்சிருக்கீங்க. ஆத்துக்கு அப்புறம் உனக்கு கிடைக்காதுல்ல. இந்த சங்க வேற மாதிரி வாசிக்கலாம் தெரியுமா? எப்படி வாசிங்க? அண்ணே வாசிங்கண்ணே. ட்ரெயின் 10:30 ட்ரெயின். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் விறகுமடையிலே தாளம் கேட்பார். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு அன்னை சீன் கம்பெனி உரிமை எஸ் பால்பாண்டி தெற்கு செய்யானந்தர் ரொம்ப சிறப்பான முறையில் சீன் அமைத்திருக்கிறார்கள். இந்த சீன் கம்பெனியில 50 ஆள் வேலை பார்த்தாங்க. என்னாச்சு 50 பேரு? கொரோனாவில் சம்பளம் கொடுக்கல, அவங்க வித்து தின்னுட்டாங்க. இப்போ ஓனரே வந்து சீன் கட்டுறாரு. சீனை வித்து தின்னுட்டாங்க. அது பார்த்தா இப்ப 5-6 ஆள் நிற்கிறது. இதுக்கு எதுக்கு? இந்த சீனுக்கு தானே. ரொம்ப சிறப்பான முறையில் சீனமத்திற்கும் அன்னை சீன் கம்பெனி அன்புலகளை சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திற்கு ஒளிவொலி அமைப்பு ARK ஆடியோஸ் கள்ளவழியந்தல் போன ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா சாமி பாட்டா. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 5-6 குடும்பம் நஞ்ச வச்சிருந்தேன். நாடு மரச நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா, குடிதா வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகும்னு அப்போது சொன்னாங்க, அத நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இத எண்ணி பார்க்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா சாராய கடைய தேடி நடையா நடந்தேன், இத எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சும் குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்தம் பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன். எல்லாமும் முடிஞ்ச பின்னே குடலு தாண்டா வெந்தது. கைகாலும் நடுங்குது, பல குடும்பம் தெருவில் நின்னது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். ரொம்ப சிறப்பான பாடம். ஒரு ஜோர் அவர் கைதட்டு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மைச்சர்காரரு போட்டதுல முறையான மக்களுக்கு நல்ல செய்தி சொல்ற மாதிரி. எப்படி? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், புதுக்கோட்டையில 5 பொம்பளையே வச்சிருந்தேன், 5 பொம்பளை ஒரு வச்சிருக்கேன், காரு வச்சிருந்தேன், பைக்கு எல்லாத்தையும் விட்டு சைக்கிள் தான் வச்சிருக்கேன். எல்லாம் இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் குடிதான் காரணம். சரக்கு மட்டும் பல சொல்லி பார்க்கும். சரக்கு மட்டும் போட்டோம்னா போன வருஷம் நான் நம்மள ஒருத்தன் தேன் சொல்லியிருப்பேன், அவன் இந்த வருஷம் வெட்டாம விட மட்டும் சொல்ல. நம்ம ஆளு தம்பி இதுக்கு தான் கேட்டாட சாப்பாடுக்கு முன்னாடி. ஆமாண்ணே, இந்த சரக்கு தான் இந்த பல வாழ்க்கையை கெடுத்து. குடிதா வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. ஆடு வச்சிருந்து, மாடு வச்சிருந்து, 50 பொம்பளை சேர்த்து வச்சிருந்தேன். அது என்ன பிரச்சனை?
எல்லாத்தையும் விட்டு செயின் வச்சிருந்தேன், மோதிரம் வச்சிருந்தேன், கொலுசு வச்சிருந்தேன், நாடகத்துல சம்பாதிச்சு நல்லா காசு வச்சிருந்தேன், டவேரா கார் வச்சிருந்தேன், எல்லாமே போயிருச்சு. இப்பதான் புது கார் வச்சிருக்கேன், பொலிவுற கார் வச்சிருக்கேன். ஆமா, உண்மையிலே அந்த குடிதான். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்கிறேன், அண்ணே, அக்கா, தங்கச்சி, மாமா, மச்சான் எல்லாரும் என்ன குடிதான் இந்த வாழ்க்கையை கெடுக்கிறது. நம்ம ரத்தம் இருக்கையிலே தண்ணி வச்சு நல்லா போட சொல்லணும், கட்டிங் போட சொல்லணும், அப்புறம் கோட்டை குடிக்க சொல்லணும், அப்புறம் ஒரு கௌரவமா சொல்லிக்கிறாங்க. நைட்லாம் அந்த 5 சாப்பிட்டேன். என்னவோ இந்த ஊர்ல கொடி நாட்டின மாதிரி 5 பாட்டில் திருவிழாவே நான் தான் அப்படின்னு சொல்ல. இதுல போதையிலே 3 போதை இருக்கு. என்னென்ன? ராஜ போதைன்னு ஒண்ணு இருக்கு. ராஜ போதை அவ தண்ணி போட்டா யாருக்குமே தெரியாம கோயில் வெள்ளம் கொடுத்தாச்சா எல்லாம் கட்டியா, அது ராஜ போதை. இதுல நாய் போதைன்னு ஒண்ணு இருக்கு. தண்ணியை போட்டான்னா பித்து கொண்ட மாதிரியே தெரியுவேன். எந்த செவத்துல எங்க போய் மோரு என்ன செய்யணும்னே தெரியாது. இன்னொரு போதை இருக்கு, ரொம்ப மௌனமான போதை. அது என்னது? அது தண்ணியை போட்டா எவன் வீட்டுக்குள்ளேயே நுழைய சொல்ல, அம்மா விட தெரியாம அர்த்தம் வீட்டுக்குள்ள நுழைவேன். இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துருக்க. இந்த சரக்கு தான் பல. ஏன்னா ரத்தம் இருக்கையில நம்ம எவ்வளவு நாளும் சாப்பிடுவோம், சாப்பிட்டு அதை செய்வோம் இதை செய்வோம், வெட்டுவோம் குத்துவோம் சொல்லுவோம். கொஞ்சம் காலம் கடந்துச்சு வச்சுங்க, சரக்கு நல்லா சாப்பிட வச்சுங்க, வயிறு குடல் ஆயிரும், குடல் எல்லாம் அணிங்கிரும், வயிறு ஊதி இருந்த பாருங்க, இதே மாதிரி ஊதிரும். எங்க உண்மையில வயிறை காட்டுப்பா இதே மாதிரி ஊதிரும். அப்புறம் செரிமான பிரச்சனை வரும், அப்புறம் லிவர் பிரச்சனை வரும், அதோட ஆளு குளோஸ். தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், குடிதான் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. ஏன்னா நம்ம குடிச்சு விட்டு பொண்டாட்டியை போய் குறைச்சி, பொண்டாட்டி சரியில்லைண்ணே, அது என்னையை விட்டுட்டு போயிடுறானே, மயிரை விட்டுட்டு போனா தண்ணியை கொட்டா விட்டுட்டு போகாம என்ன செய்வான், சோறு போடுற இடத்துல சோறு ஓட்ட ஆடணும், இல்லைன்னா மாடு அத்துக்கிட்டு போயிடுறான். அப்புறம் கூட்டிக்கிட்டு வேற ஆளை வச்சிருக்கான்னு சொல்லலாம், நம்ம மேல மிஸ்டேக்கு. குடிதான் பல குடும்பத்தை கெடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதே மாதிரி பைக்கில் போயெல்லாம் பார்த்து கவனமாக போங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன், அண்ணன் தங்கச்சி எல்லாரையும். அதுலேயும் நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த ஸ்கூட்டியில் போனால் அவங்களுக்கு பிளேட்டில் போகிற மாதிரி தெரியும். எப்படி தலை அம்மாராவது பயந்துக்கிட்டு தான் போவேன், எதையும் விட்டோமோ ஏதோ அப்படின்னு. அவங்க பார்த்தா திடுன்னு நுழைவாங்க, ஏன்னோ அப்பா ரோடு மாதிரி அவங்க அப்பா போட்டு விட்ட மாதிரி திடுன்னு. இதெல்லாம் நிறையா தாய்மார்கள்லாம் புரிஞ்சு வாங்க. புரிசெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர், சீனா, துபாயின்னு போய் அங்கேருந்து செயின் எடுத்து கொடுப்பேன். 10 பவுன் செயின், மலேசியா எல்லா ஊர்லேயும் அங்கேருந்து பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும். பொண்டாட்டி பிள்ளைக்காச்சும் புருஷன் சம்பாதிக்கிறது. செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், பொண்டாட்டி பிள்ளை ஒரு 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகல சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் செயின் மோதிரம்லாம் எடுத்து விட்டு அவன் பாவம் வெளிநாட்டிலேருந்து கிடந்து வெயில கிடந்து சாவேன். இப்போ நம்ம ஊருனா வேலை பிடிக்கலைன்னா கண்ணங்குடியில் வேலை இல்லை கப்பலூருக்கு போயிடலாம், கப்பலூரில் வேலை சரியில்லைன்னா இது தேவட்டைக்கு போயிடலாம். அங்கே அப்படி இல்லை, போனது மாட்டினது. நிறைய ஆள் இதுலேயும் திருட்டு விஷா மாதிரி விஷால போய் மாட்டிக்கிடுவேன். மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வீடியோ போடுவேன் பாரு. எப்படி ராமநாதபுரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கப்பலூர் சுப்பிரமணிய மருமையன் வந்து மாட்டிக்கிட்டு நீங்க தான் வந்து ஆடி புரிச்சு விட்டாங்க, நீங்க தான் வந்து காப்பாத்தணும் தெரியாம இப்படித்தான் நிறைய ஆள் போய் அங்கேருந்து செயின் மோதலும் வாங்கி வச்சுருப்பா. இவங்க பார்த்தா பொம்பளை ஆள் பொண்டாட்டி வீடியோ கால், இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீடியோ கால் பண்ணி செல்லாம் 1 வருஷத்துக்கு வரமாட்டேன், நம்ம தான் இனிமேல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இங்கே டிமிக்க வைப்பேன். அதோட குடும்பம் பிறந்துக்கிட்டு இப்படி போன நோண்டி குடும்பமே நோண்டிக்கிட்டு போயிடும். தயவு செய்து ஆமாண்ணே கஷ்டம், நம்ம ஈஸியாக சொல்லுவோம், ஒரு கஷ்டமும் ஒரு வேலையும் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நான் நாடகத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு வந்திருக்கேன்னா இந்த நாடகத்துக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டு எனக்கு தான் தெரியும். கொத்தனார் வேலை பார்த்தேன், சென்ட்ரிங் வேலை பார்த்தேன், பெயிண்ட் வேலை பார்த்தேன், கருவாடு விற்றேன், மீன் விற்றேன், நான் பார்க்காத வேலையில்லை. கொத்தனார் வேலை என்னாச்சு? அந்த வேலையை கேட்காது. ஏன் தம்பி? ஒரு மேஸ்திரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து 4 நாள் 5 நாள் வேலை ஆத்துட்டு 6ஆம் நாள் சொன்னார் மேஸ்திரி, தம்பி உங்களுக்கு சாரம் ஒன்று போட்டுத்தாரு, வெளியே ஒரு செவர் பூசன்னு பூசுங்க. சரி, சாரம் போட்டு கொடுத்தாரு, பூசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தா என்ன செய்யணும், ஒரு மேஸ்திரி கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு தம்பி 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து வாப்பன்னு சொல்றதுதான் மரியாதை. அவர் கூப்பிட்டா, தம்பி இங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்துறீங்க கேட்டார். அண்ணே 5 நாள் வேலை ஆத்துறீங்க, இந்த உங்க சம்பளத்தை பிடிங்க, கூட ஒரு 1000 ரூபாய் வேணாலும் வாங்கிக்கிறங்க, இனிமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். ஏன்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பை 2 நாள்ல உடைச்சு விட்டேன், நீ வந்து எனக்கு நட்டந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த கழட்டி விட்டேன். ஏன்னா உண்மையிலே கஷ்டப்பட்டோம்னா வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி உண்டு.
நிறைய ஆள் 10:45 11:45 பாடு. அது ரொம்ப வெள்ளஞ்சலையும் இருப்பேன். எதுக்கு அண்ணே அண்ணே என்ன என்ன 20 ரூபா இந்த கொடுங்கண்ணே, பசை விட்டுட்டேன். மாயவரம் முன்னே 11:45 11:45. அந்த டயத்துல கேக்குறாரு. அப்படித்தான் பிராந்தி கடைக்கு போகலாம். 10 ரூபா ஆள் 10 கேட்பேன். அதுவும் நம்ம ஒரு ஆளுக்கா கையில ஒன்றும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன். கொஞ்சம் இதாக இருந்தேன். அண்ணே உங்களை ஏன் பார்த்தேன் நாடகத்தில் பிரிச்சு விட்டேன். நம்ம நாடகமே பார்த்தே இருக்க மாட்டேன். நான் 20 ரூபா ஒரு 10 பார்த்தா 12 மணிக்கு அங்கே ரெடியாக நிற்பாங்க. என்னவோ அப்பா பிராந்தி கடை திறந்து வச்சுருக்க மாதிரி நிறைய குரூப் அப்படிலாம் இருக்குது. தயவுசெய்து நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக தெரியும். வாழ்க்கை முக்கியம். ஒரு ரேன் தான் வாழலாம். நம்ம வாழ்கிறது ஒன்று வேணா வாழலாம். பிறக்கல இந்த நாட்டில் சாக போகிற மட்டும்தான் மனுஷனுக்கு இந்த நாட்டில் தெரியாது. என்னைக்கு சாக போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னு இன்னைக்கே பேச ஆரம்பிச்சிருவேன். கண்ட மாப்பிள்ளை முத்துராஜு, உனக்கு என்னைக்கு புதன்கிழமையா? உனக்கு என்னைக்கு வெள்ளிக்கிழமையா? எனக்கு சனிக்கிழமைடா. உனக்கு ஞாயிறு. பயம் கொடுத்துரும் சாக போட்டோம். என்ன அதுதான் தெரியாத விஷயம். சாகிறதுதான் தெரியாத விஷயம். தயவு செய்து பார்த்து ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இந்த நாட்டில் நம்ம நல்லா வாழ்ந்தாலும் பிரச்சனை. ஒன்றும் நம்மளை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன். டெய்லி பேக்க தூக்கிட்டு கிளம்பிட்டோம் வச்சுக்க, எவன் தான் நாடகத்தை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. டெய்லி போறேன். தண்டி உருவமா இருக்க எவன் தாண்டி கூப்பிடுறேன் அவனை. ஊரு காசு டெய்லி போறேன்னு சொல்லிட்டு நம்ம நாடகத்தில் சம்பாதிச்சு ஒரு காரை வாங்கி ஓட்டும். நம்மளால பேசுவேன். ஊரு காசுல விடிஞ்சா 8000 10,000 காசு. நம்ம கொட்டை ஏற கத்துறது நமக்கு தான் தெரியும். அந்த காரை விட்டுட்டு பைக்கில் ஓன வச்சுக்க, தம்பி கார் வாங்கினானா தீவு கட்ட முடியலைன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க, பைக்கில் வரேன்னு சொல்லுவேன். பைக்கை விட்டுட்டு நடந்து வர்றதுக்கு ஊரு காசை திங்கவும் சுகர் கூட்டிடுச்சு. நடந்துக்கிட்டு சும்மா விடுமாடி. கோயில் காசு இல்லை. ஒன்றும் நம்மளை வாழ விட மாட்டேன், சாக விட மாட்டேன். எங்கள் வீடு ஒரு பக்கம் லேசாக பொறிஞ்சிருந்துச்சு. ஒரு ஆள்கிட்ட போய் சாதகம் பார்த்தேன். சரி, அந்த ஆள் சொன்னாரு, சாதகம் தம்பி, சாதகம் ஓஹோன்னு இருக்கு. நீ பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து பெரிய ஆள் ஆக போற. அப்படிதான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்மகிட்ட ஒரு ஆள் பெரிய ஆள் ஆயிட்டம் சொல்லிட்டான்னா தான் அவனுக்கு உடனே பிராந்தி வாங்கி கொடுத்துருவான். நீங்க தான் தெய்வம் சொல்லுவான். பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து நீ பெரிய ஆள் ஆக போறேன்னு சொன்னேன். பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. அதை மட்டும் வாழ்நாளே மறக்க மாட்டேன். எங்க அப்பா சொன்னார், நான் இருக்க முடியாம எல்லாரும் சொல்றாங்க அப்போ நாடகத்தில் சம்பாதிச்சு ஒரு டவேரா கார் வாங்கினேன். சரி, இருந்த நகையெல்லாம் அடை வச்சு விட்டு நம்ம தான் விடிஞ்சா காசு இல்ல, நம்ம நம்பட்டி வச்சு வெட்டியா முடிக்கணும். என்கிட்ட விடிஞ்சா காசு தானே ஒண்ணு. அந்த தைரியத்துல இருந்த நகையெல்லாம் அடை வச்சு விட்டு 3 லட்சம் ரூபாய் காசை கட்டி ஒரு டவேரா வண்டி வாங்கி. சிவப்பு கலரா? சிவப்பு கலர். எங்க அப்பா அப்பயே சொன்னார், தம்பி ஒரே ஆடாதிய கவுந்துருவிய. உண்மையில இதெல்லாம் எங்க அப்பா உண்மையில சொன்னேன். நான் சொல்றேன், தாய் தப்பன் சொல்றது எப்பவுமே கேட்கணும். தம்பி இந்த தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க, கொஞ்சம் பார்த்து கால் அகல கால் வைக்காம கொஞ்சம் இப்படி வைங்க அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா. அவர் பேச்ச கேட்காம, ஓப்பா நீ என்ன பண்ண 4 லட்சம் சம்பாதிச்சு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகையை வச்சு கார் வாங்கியாச்சு. கார் வாங்கி தை பிறந்துச்சு. சரி, தை பிறந்தோன்னா இங்க பொங்கலுக்கு தானே நாடகத்தை கூப்பிடுவாங்க. அப்புறம் மாசி சிவராத்திரி நாடகம் ஆடியாச்சு. பங்குனி 4ஆம் தேதி கொரோனா மயில் வந்துருச்சு. அப்புறம் மறுபடிக்கும் காரை கொண்டு போய் வித்துவிட்டு பாதிக்கு பாதியாக விட்டு திண்டமா காசு கட்டு. ஏன்னா எங்கள் அப்பா தாய் தப்பேன் சொல்றது எப்போவுமே கேட்கணும். தாய் தப்பேன் சொல்ற கேட்டோம்னா வாழ்க்கையில் எப்போவுமே நல்லா இருக்கும். நான் அனுபவப்பட்ட சொல்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ விளங்க மாட்டேடா, நீ அதை பேரோட இப்படி அவங்க சொல்கிற மட்டும் எப்போவுமே பழிக்க நம்ம வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டுறது தாய் தப்பன் தான். அது மாதிரி தாய் தப்பன் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டு புத்திமதியாக பொழைச்சு இந்த நாட்டில் நல்லா இருந்தாத்தான் வாழ்த்துவேன். இல்லைன்னா 10 பைசாவுக்கு நம்மளை பணம் இருந்தாத்தான் பொண்டாட்டி என் செல்ல புருஷன் வயிற புருஷன் சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், 4 நாளைக்கு நாடாலையும் வச்சுக்க, எல்லாம் திருட பொழிகிறது மாடு மாதிரி செத்தான நீ பட்ட வடக்கு சோறு மயில் சோறா தும்ப இந்த பேருக்கு தின்னுட்டு போ. என்னவோ அவங்க அப்பே வீட்டில் ஒன்றா போட்டுற மாதிரி. டெய்லி நாடகத்துக்கு போகும்போது அது மரியாதை அடியாது. என் பொண்டாட்டி நாடகத்துக்கு கிளம்பிட்டா எனக்கு சூடத்தை காமிக்கிறது, விபூதி பூசி விடுறது, சுடுதண்ணி காய வச்சு இந்த முதுகுக்கு சோப்பு போட்டு விடுறது. கிளம்பு 4 நாளைக்கு நாடகம் இல்லைன்னு வச்சுக்க. அப்புறம் கேட்டுருவா, எல்லாம் வண்டி நல்லா தானே போயிட்டு இருக்கா, அதெல்லாம் விழுந்து செத்தான். ஆனால் வாழ்க்கை இதுதான். பார்த்து ரொம்ப சுதார் பாருங்க. ஏன்னா நம்ம ஏரியா நல்லா நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. ரொம்ப போட்டு அறுத்து குமிச்சம் வச்சுங்க.
தம்பி பப்பர்கார் தம்பிக்கு நடிச்சதும் போதும் புலந்ததும் போதும் உள்ள போங்க, போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வரைச்சவங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த உசிலம்பட்டி பக்கம் போனி, அது என்னாச்சு? அந்த கதையெல்லாம் கேட்க அந்த ஊர்ல இப்படித்தான் கோமாளி வந்துட்டு முதல்ல போறேன், ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி குதி எப்படா வரேன்னு. இதான் தெரியல. இன்னொரு நாடகத்துல போயிட்டு கோமாளி வந்துட்டு சொன்னேன், தம்பி எனக்கு கொலைய நடிங்கிருச்சு இளஞ்சாவூர்ல நடந்தத சொல்லுப்பா. இளஞ்சாவூர் கோமாளி வந்துட்டு தம்பி பப்பர்கார் தம்பி நீங்க நடிச்ச போதும் போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வந்துருந்தாரு, டான்ஸ விரும்புறான்னு அந்த பிள்ளை ஏய் கொண்டே வருவேன், உனக்கு பங்குனி நாள் தானா போய் டான்ஸுக்கார பிள்ளை அந்த பிள்ளை மச்சன் தண்டின்னு சொன்னிச்சு. ஒரு மச்சம் வைக்கவன உள்ள போயிட்டு வள்ளியம்மா வரச்சுன்னு சொன்னார். சரி சரி கதையை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன். சரி அது ஆங்கான பூங்காவே சொன்னிச்சு. பூங்கா புதுக்கோட்டையில் இருக்கு, நீ உள்ள போயிட்டு வள்ளியம்மா வரச்சுன்னு சொன்னார். வள்ளியம்மா நாரதர் 1 மணிக்கு வர்றவரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லி கதை 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணங்க ஒரு ஆள் சொன்ன நாராயணம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாடு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டாங்க. பாடி வந்தோன்னா அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வரும் ஏன்னா எல்லாரையும் போக சொல்றியே, எல்லாரையும் வர சொல்றியே, என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துருத்தோங்கன்னா அதனால வர சொல்லு தம்பியா சொல்லிட்டா. ஊருக்காரன் 1:30 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு, 2 மணிக்கெல்லாம். சரி ஊருக்கார தம்பி யாரை கேட்டு தம்பி நாடகத்தை முடிச்சுன்னு கேட்டாங்க. ஐயா இந்த வெள்ளையஞ்சலியமா இருக்காருல்ல அண்ணே அவர் தான் சொன்னார் சொன்ன. அவன் சொன்னான்னா அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் பக்கத்து ஊருக்காரன்னா சோறு இங்க வந்தவன், நான் அண்ணங்கிறே போடா வெண்ணுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் கோயில போய் கஞ்சி கேறு 7-8 பாட்டு போச்சு, நாங்கள் காசு வாங்க முடியாது பட்ட பாடு. ஏன்னா இடையில யாரு என்ன சொன்னாலும் கேட்போம். நம்மளை கூட்டி ஒரு யாரு வேலாயுதனை கூட்டி இருக்காரு, அவர் சொல்றதான் கேட்கணும், அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். ஏன் அதுக்கடுத்து அவர்கிட்ட கேட்கணும், அண்ணே ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. பணம் வாங்கிட்டோம்னா நம்ம சொல்ற அவர் கேட்கணும், எப்படி பணம் வாங்கல சொன்னா இந்த நாடகம் நடத்திடுவோம்னே அப்படின்னு சொல்லணும். என்பது மாதிரி பைக்கில் போகல ரொம்ப கவனமா ஹெல்மெட் எல்லாம் மாட்டி, ஏன்னா காவல்துறை அதிகாரியை வந்து நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க ஹெல்மெட். ஏன்னா கை காலு அடிபட்டா கையை எடுத்து வேற கையை எடுத்து வச்சிடலாம், காலை எடுத்து வச்சிடலாம், எலும்புலாம் கோர்த்து எடுத்துடலாம். தலையில மட்டும் அடிபட்டோம் நம்ம தலையெழுத்தே முடிஞ்சு. அதனால தான் ஹெல்மெட் போட சொல்றோம். அப்படி போடாமல் நம்ம போய்தான் தெருவில் போய், அதனால தான் அந்த ஆளுங்க நம்ம போட்டு கடுப்பில் போட்டு அடிக்கிறது. வீட்லேயும் பொண்டாட்டி உள்ள கடுப்பு வேறு, காவல்துறை அதிகாரியாகவும் அவங்கள என்ன மனுஷன் தானே அவங்கெல்லாம், அந்த கடுப்பில் நம்மளை ஓட்டு அடிக்கிற ஹெல்மெட் மாட்டலின்னு அடித்து மண்டை உடைக்கிறது. அது தயவு செய்து பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க. அன்பு சொந்தங்களே இன்னைக்கு தெரிவித்து கொண்டு குழந்தையெல்லாம் இப்போ எனக்கு இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 13 வயசு பொம்பளை பிள்ளைய 32 பேருக்கு எடுத்திருக்கேன் ராஜஸ்தானில். பாகிஸ்தான்லடா பாகிஸ்தான், அதெல்லாம் பெரிய வேதனை. ஒரு சின்ன குழந்தை அதுக்கு என்ன தெரியும் பாவம், ஒரு ரூமு போட்டு 5 நாள் இது பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பெரிய வேதனை. இதெல்லாம் என்ன எப்படி நம்ம நாடு எப்படி இதாக போகணுன்னு தெரியலை. அது மட்டும் இல்லை இந்த குழந்தை வச்சுருக்கலாம் நான் வளர்த்த ஆத்தாக்க உங்களை கும்பிட்டு கேட்குறேன். ஏன்னா குழந்தை எல்லாமே நிறைய ஆள் தவம் இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு 3 வயசு பிள்ளை இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் ஒரு கார் நிற்கிது, கார் கதவை போய் திறந்துருச்சு. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் காருன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்காந்துருச்சு, கார் கதவு லாக் ஆகிடுச்சு, புள்ள உள்ளேருந்து அப்படியே துடிக்குது. அதுக்கு எப்படி தெரியும், ஐயோன்னு கற்று கொஞ்சம் என்ன கழிச்சு இறந்து போச்சு. தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்க வளர்த்த ஆத்தாக்க பிள்ளையெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை கள்ளக்காதல்லாம் பல வாழ்க்கையை கெடுக்கிறது. இங்கே கள்ளக்காதல் வாங்க பேலிக்கருவியோடு முடிச்சுக்கிறங்க. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் 1.5 வயசு பிள்ளைய கருது கட்டு அடிக்கிற மாதிரி தூக்கி அடிக்கிறாயா கள்ளக்காதல். அந்த பயலுக்கு என்னையா அதை பாவம் 1.5 வயசு பிள்ளைய தலைவால் அடிக்கிறேன். அவனை அடித்து கொண்டுட்டோம்னா அவங்க கள்ளக்காதல் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். நீ ஜாலியாரு சோழியாரு பிள்ளைய போய் அது பிஞ்சு பிள்ளைக்கு என்ன தெரியும் பாவம். பார்த்து கவனமா இருங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தினர் விஜய் டிவி புகழ், தரியப்பன் நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வருங்கமடையிலே மகுனாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரளி புதுகையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் வருங்கமடையிலே டான்ஸாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க இந்த புள்ளே நீயாக இவ மனசை கில்லாதே அடியே இவளே வாழ்க்கை சீராக்க பிறந்தவனே. ஆமா ராசா
ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை ராக்கோழி கூவையிலே ராசாத்தி நீயும் இல்லை தவிக்கிறேன் ஐயே துடிக்கிறேன் ஐயே தவிக்கிறேன் ஐயே துடிக்கிறேன் ஐயே மச்சா 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 ஆச மச்சா 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 ஏ மச்சா 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 ஆச மச்சா 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 பல ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திகராஜா பபுன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி கைதட்டி அன்புள்ள நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாளை இரவு சரியாக 10 மணி அளவில் அரிச்சந்திர மயான நாடகம் நடைபெறும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் மதுரை BN கணேச பாண்டியன் அரிச்சந்திரன், முத்துலட்சுமி சந்திரமதி, செல்லத்துறை சத்தியகீர்த்தி, காளலிங்கம் விஸ்வாமித்தர், காலகண்டர் வீரபாகு, கிருஷ்ணகுமார் பபுன் காமிக், லைலா டான்ஸ் காமிக், ஹார்மோனிய கலையரசு சீமான் அவர்கள் ஹார்மோனிய பின்பாட்டு, மிருதங்க சக்கரவர்த்தி கண்ணன் மிருதங்கம், வேளாங்கண்ணி ஆல்ரவுண்டு, வெற்றிவேல் தாளம். அனைவரும் வருக, ஆதரவு தருக. ஒளிபெருக்கி ARK ஆடியோஸ் கள்ளவழியேந்தல் என்பதை தெரிவித்துக் கொண்டு நோட்டீஸுங்கிறேன் சீன் அமைப்பு அன்னை நோட்டீஸ் உபயம் இழுப்பக்குடி அழகர் இருப்பு கோவை அன்புலங்களை சார்ந்து நன்றி. பொதுமக்கள் பக்த ஒடி அனைவரும் திரளாக வருகை தந்து காலாயுதமுடைய ஐயனார் அருள் பெற்று நாடகங்களை கண்டு இன்புற வேண்டுகிறோம். இப்படிக்கு இழுப்பக்குடி கிராமத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை அமைத்திற்கு நாடக அமைப்பாளர் அன்புடன் அகவத்தூரை சேர்ந்த RK வேலாயுதம், காரைக்குடி இசை நாடக சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் RK வேலாயுதம் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில், குறைஞ்ச செலவுனா 70,000, குறைஞ்ச செலவுனா 30,000 35,000, அப்புறம் நடிச்சுக்கிட்டு இருக்கையில் கொட்டாயில நெருப்பு வைக்கிற மாதிரி வந்துடும். ஆமா, அந்த சிவராத்திரி 10 நாள் இருக்குன்னு மாலை சொல்லுவாங்க. அந்த பொன்னமலை கண்ணு அரியணை முத்து சிற்பி அவையில் சிவராத்திரி ஒரு வாரம் இருக்கையில் அடுத்த வருஷத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் நம்ம ஆளுங்க ஆசை வாங்கிட்டு போய் ஆள் போடுறோம் சொல்லி அனுப்பிவிட்டு அந்த ஏஜென்ட் இந்த ஊருக்கு வராமல் அவன் வேறு ஊருக்கு போயிடுவேன். இவன் பப்புனுக்காரன் அடி வாங்கி நோத்தாளமன் திட்டு வாங்கி இந்த காசை வாங்கிட்டு படுறோம்னே நாடாமலாம் அமைக்கணும்னா அன்னை வேலாயுதன்ட்ட கொடுங்க. ஒரு 6 மாதம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்கையில் கொடுத்தாத்த இது மாதிரி நல்ல கலைஞர்களை தேர்வு செஞ்சு அமைக்க முடியும். இந்த நாடகத்தை அமைத்திற்கு அதவத்துறை சேர்ந்த வேலை 70,000 கொடுக்கலாம். ஆடல் பாலுக்கு கொடுக்குறிய, கச்சேரிக்கு கொடுக்குறிய, நாங்கள் விடிகிற வர கத்துறோம் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி கொடுங்க. உங்களை கும்பிட்டு கேட்குறேன். எந்த நாடகம் வந்தாலும் அமைப்பார் அண்ணன். நம்ம நாடகம் குறைந்த செலவுனா 70,000, கூடனா 1 லட்சம். நாடகம் மட்டும் இல்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், ஐயப்பங்கள் பஜனை, முருகங்கள் பஜனை, ஓம் சக்தி பஜனை, பஜனையா போன் அடித்தால் போதும் நாங்கள் வீட்டு வாசலுக்கே வந்துடுவோம் பஜனைக்கெல்லாம். ஏன்னா எங்களுக்கு புரட்டாசியோட நாடகம் முடிஞ்சிடலாம். அதுக்கடுத்து நாங்களே கேட்போம், எதுவும் நிகழ்ச்சி வைக்கிறீங்களா அப்படின்னு. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அண்ணன் தொடர் ஒழுங்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை வளர்த்த ஆட்டாட்ட பெண்கள்லாம், நம்ம வர்க்கம்லாம் ஆண் வர்க்கம்லாம், நம்ம ஏரியா நல்லா நாடகத்தை ரசிக்கிறவங்க அப்படி எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் எந்திரிச்சு போவாங்க. அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் எதுவும் கட்டிக்கிட்டிங்க இருந்தால் வந்து சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் இந்த நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையாக வாழ முடியாது. இந்த தமிழ்நாட்டிலே ஒற்றுமைனா வளர்த்த ஆத்தாக்க பெண்கள் தான். ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான். ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். பைப்பில் தண்ணி இனி பிடிக்கல, குடம் மட்டும் லேசாக இடிச்சுலட்டும். இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தாண்டி வச்சிருக்க, கிளர்க்க பைக்கில் ஏறி போன திடுன்னு மண்டை உள்ள வர பேசுங்க. ஒரு விஷயத்தை நம்ம ஆளுகிட்ட சொல்லு, நான் வளர்த்த ஆத்தா கிட்ட சுப்பிரமணி கொண்டாட்டிய தங்கராசு வச்சிருக்கோம்னு சொல்லு. அது விடியும்னே சிங்கப்பூர், சீனா, துபாய், லண்டன் போயிடும். நம்ம வரைக்கும் அப்படி இல்லை, பொறுமையின் பொக்கிசா. 1 வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. என்ன ஒரு கட்டிங்க காட்டிலும் கட்டிங்க கூட போச்சுன்னா குமார் கொண்டாட்டி நான் தாண்டா வச்சிருக்கோம், நம்மளாம் வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். அந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, சண்டாலங்க. எந்த லோனுப்பா? லோனுனால பல குடும்பம் லோன் தெரியும். அன்னைக்குல எங்க ஊர்ல ஒருத்தன் பேண்ட் சட்டை போட்டு பேக்கு போட்டுத்தே வந்தேன். சரி சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தவன். அவனோட விட மாட்டேங்க 10 ஆதார் கார்டு சிராய் சேர்த்து வீட்டுல வச்சுக்கிறீங்கய்யா. இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்கார பேசுவார் பொண்டாட்டிக்கிட்ட. எப்படி பொண்டாட்டி கண்ணங்கிறேன்னு இருக்கும். நம்மளால டைலாக் கொடுப்பேன் பாரு, லோனு காசு வாங்குறதுனால நீ ஆள் கற்பா இருந்தாலும் கலையா இருக்கடின்னு சொல்லுவேன். எத்து பல்லா இருக்கு நம்மளால சொல்லுவேன், பல்லு முத்து சிரிப்பு போல் கிடைக்கும். அன்னைக்கு தான் 200 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி பரட்ட மாதிரியே திரு தலையாச்சி பூ வைக்கப்படாதுன்னு 10 வருஷம் தாலி வச்சிருப்பேன், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன்.
இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா பொண்டாட்டிக்கு பூவு சேலை சாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி சட்டை 2 கிலோ கறி நைஸா புருஷன் போய் பொண்டாட்டி கேட்பாரு அன்னைக்குன்னு என்னது நீ ஒரு நாள் தண்ணி சாப்பிடு இன்னும் மற்ற நாள்ல தண்ணி சாப்பிடாத மாதிரி இது லோனுக்கும் பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி களஞ்சியம் பிரகதீஸ்வரி மதுரா அப்புறம் மயிரை புடுங்குறா ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க எப்படி சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன் மச்சனை செயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் இல்லைன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவாங்க சரி பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் அக்கா 5ஆம் தேதி கட்டிருங்க உங்களை கும்பிடுறக்கா அக்கா 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் வேலையை விட்டு நீக்குவேன் அக்கா அப்படின்னு அதே ஆசீர்வாதம் விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு அது விடியுமா விடியாதோ சரி 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டு அவன் லோனுக்காரன்னா புருஷன் நன்றி இல்லை வீட்டு வாசல்ல வந்து பாய விரிச்சு ஒரு விளக்கு கொண்டு பற்ற வைக்கிறேன் விளக்கு அது விடிவெள்ளியா அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன் பணத்தை வசூல் பண்ணா விளக்கு அமைத்திரும் இதோட நம்ம வீடுலாம் 2 குட்டி வைக்கிறா போயிருணுமா அவங்க வீடுலாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா இதுலயும் 10 பேருக்கு ஒரு ஆளு குழுத்தலைவி இருப்பாங்க அவங்க பார்த்தா அந்த நாட்டே ஆள போற மந்திரி மாதிரி ஒரு 200 ரூபாய்க்கு ஹேண்ட்பேக்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு நான் தான் குழுத்தலைவி மயிரை புடுங்கின தலைவின்னு ஆளுங்க சீக்கிரம் பார்த்தா நாடாமே லோனாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லோனு தான்டா பல குடும்பத்தை கெடுக்குது அவங்க பார்த்தா குழுத்தலைவி அமுதா காசை கட்டிரு இல்லைன்னா உடனே நீக்கி போட என்ன அப்பா காசை கொடுத்த மாதிரி தயவு செய்து சொல்றேன் நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம் 50,000 வாங்கினா 80,000 கட்டணும் புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் திங்கக்கிழமை லோனு செவ்வாய் புதிய வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாள் லோன்னா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமாக போட்டு அடிக்கிறது இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ளே கதை வச்சுக்கிட்டு மல்லாரும் குத்துவேன் அப்படியே நம்மளால் உள்ளேருந்து கத்த மாதிரி அடிக்கிற மாதிரி சாகடி அப்படின்னு வெளியே வந்து சொல்ல அப்புறம் மாப்பிள்ளை அவங்க அக்கா பிரித்து விட்டேன் அப்படின்னு அப்படி சொல்லுவேன் கொஞ்சம் கழிச்சு சுடுதண்ணி காய்வை அப்படின்னு உத்தரம் கொடுக்க நிறைய குரூப் இருக்கு நம்ம தெரிவித்து கொண்டு உள்ள போயிட்டு ரொம்ப போட்டு அறுத்து குமிக்கிறேன் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான் 12:20 வள்ளி வந்துருவாங்க 1 இல்லை 1:45 நாரதர் வந்துருவாரு 3:45 முருகன் வந்துருவாரு 5:45 சாமாங்கல வேனில் ஏற்றிடுவான் விவரத்தை சொல்லிட்டேன் ஏன் இந்த நேரத்தை சொல்றேன்னா நானும் மருதமணி வந்தா கொஞ்சம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா நம்ம ஏரியா இப்போ 12 மணிக்கு 12 மணிக்கு வள்ளியை விட்டுருவோம் ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஒரு நகைச்சுவைக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் ரயிச்சனால தான் கதையெல்லாம் சொன்ன இல்லைன்னா போயிருப்பேன் எனக்கு என்ன விடிஞ்சா காசு தந்துடுவார் அண்ணே அவர் நீங்கள் கொடுக்கலனாலும் பேங்கில் போட்டு வச்சிருக்காரு எடுத்து தந்துடுவார் வேலை அண்ணே அதனால் உள்ளே போயிட்டு சரியா 12:20 வள்ளி வந்துடுவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் உள்ளே போயிட்டு அவங்கள வர சொல்லுங்க இவங்களை வர சொல்லுங்க சொல்லிடாதே மற்றும் எங்களது நாடகத்தின் வீடியோ குறைச்சி எடுத்துக்கிட்டு எனது பாசமிகு அன்பண்ணன் நம்ம நாடகம் ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் எந்த ஏரியா நாடகம் என்ன மாவட்டம் என்ன தாலுகான்னு அந்த கோமாளி ரசிகன் காலையில் 10 மணிக்குள்ள இந்த ஃபேஸ்புக் ஐடியில் வந்து கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப்பில் நம்ம நாடகம் பார்க்கணும்னா நாடக கலை உலகம் அப்படின்னு யூடியூப்பில் போட்டீங்கன்னா நம்ம நாடகம் நம்ம ஊர் நாடகம் எங்கே நாங்கள் நாடகத்து போகிறோம் எல்லா நாடகம் வந்து என்பதை தெரிவித்துக் கொண்டு யார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணிய அம்மன் கோயில் கிழக்காலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னபயம் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிற்கிறடி அரியே நட்டுத்தன நம்ம கண்டு சொக்குதடி தந்தன தந்தன தந்தனா தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தனா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்கால அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே 1000 பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் கொடுத்தா சங்கீதம் படிப்பதற்கு சாரீரம் கொடுப்பாளே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாளே நிக்கிறடி அடியே நாட்டுத்தன நம்ம கொண்டு சொக்குதடி
குருவி எல்லாம் அனறிஞ்ச பாசையிலே குருவியெல்லாம் அறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே கோடு மூக்கு வச்சு முழுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மலத்தனி நிறைஞ்சு வரும் திறந்து விட்டா மடத்தனி நிறைஞ்சு வரும் மானம் காத்திருக்கு மஞ்சக்காலி விளைஞ்சு வரும் அம்மன் கோயில் கிழக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்கிறடி அரியே நாட்டு ஜன நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு ஜன நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு ஜன நம்ம கண்டு சொக்குதடி கதவுல எண்ணெய ஊத்துங்க. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன நல்லா நாங்க என்ன நல்லா இருக்க முடியும்? உங்க எல்லாருக்கும் வணக்கம். மேல ஆளுக மேல விழுந்துடாம கொஞ்சம் நகர்த்தி வைங்க. இல்லையா விடுற வரைக்கும் அப்படியே பிடிச்சிட்டு நில்லுங்க பேசாம. உங்க 4 பேருக்கு வணக்கங்க. ஹலோ பொட்டி. தனித்தனியா சொன்னா நாடத்தை முடிக்க 1 வாரம் ஆகும். காலைல வண்டியில போய் சொல்லிக்குவோம். ஆரம்பமா ஆரம்பிச்சிருவோம். நீங்க ஸ்மைல் ப்ளீஸ். பெட்டிக்கார ஒரு பாட்டு பண்ணாரு பாத்தீங்கன்னா 3வது பாட்டு 3 மூலம் மல்லிகைப்பூ இன்னும் முட்டை கண்ணா. அதுல என்ன உங்க கண்ணே முட்டை கண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்ல வந்தேன். ஏன் இப்படி மூஞ்சியை வளைச்சு காட்டுறீங்க? மூஞ்சியே இப்படி தானோ நம்ம சொந்தக்கார உட்காந்துருக்காங்களா? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி கண்ணத்தை வருட வீடு அந்த நல்ல பிள்ளை கையா செஞ்ச நானே நடி உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி காதல் கொண்டே நடி கடிச்சு தின்பே நடி என்ன எதுவுமே சொல்லாம எந்திரிச்சு வராரு. அடிக்க போற மாதிரியே வராரு.
இந்த பக்கம்லாம் நாடத்துக்கு வந்தோம்னா உண்மையாலுமே நம்ம ஏரியா வந்து நாடத்தை நல்லா ரசிக்கக்கூடிய ஏரியா. ஆனா முன்னாடி உட்காந்து உருன்னே உட்காந்துருக்கீங்க, கொஞ்சமா சிரிங்க, பயமா இருக்குது. வீட்லயும் இப்படித்தான் முறைச்ச மணிக்கிறே உட்காந்துருப்பீங்களா? எங்க மற்ற ஊரோட நம்ம ஊரு பரவாயில்ல. டான்ஸராக நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சிரமம் கம்பெனி சிரமம் மாலை அணிந்து கௌரவிக்கப்படுகிறது. இங்கே ஹார்மோனியம் வாசிக்கும் அன்பு மாமா சுரேஷ் மாமா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. மிருதங்கம் வாசிக்கும் மூர்த்திராஜ் அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆனந்த வாசிக்கும் அருளப்பா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகிறது. இங்கே தானம் வாசிக்கும் நீலமகண்டனப்பாவுக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. 5 பேருக்கு மாலை போட்டாச்சு. மஞ்சள் தண்ணியை கரைச்சி தள்ள ஊத்தி மஞ்சள் குளிச்சு ஏங்க முறைச்சுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க? அவங்களோட சேர்ந்துட்டீங்களா நீங்களும்? எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிங்க. யாரு இது? நீங்க தானே? ஆத்தி நான் என்ன ஒண்ணு சிரிக்க தண்ணி சொன்னேன். தாக்கல ஒரு மாதிரி மாத்தி விடுவோமா? இது நானே அமரவும் மாமா நல்லாடும் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் பேச மாட்டேன் நீங்க பேசுங்கிறாரு. அப்படிதானங்க? எப்படி கண்டுபிடிச்சா? நீங்க தான் முணுமுணுங்கிறத மைக்ல சத்தமா தானே கேக்குது. உனக்கும் எனக்கும் மனசே பிரியாச்சு பேசி சொல்லுங்க அண்ணே மாமா, எதையாவது ஒரு முறையை கூப்பிட்டு தோல அப்படி கேக்குறாங்களா? வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு பேச்சட கூப்பிடுது முத்தமா பின்னால நானே முத்தமா. ஒரு பேச்சட கூப்பிடுது முத்தமா பின்னால நானே குத்தமா. எதை கேக்குறாரு? கேளுங்க, அவர்ட்ட என்ன உனக்கு தான் கேக்குறாரு. என்ன சொல்றா தெரியுமா? கொடுத்துட்டாலும்
சித்திரை நமக்கு